ஐஸ் ஐஸ். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டுவோம்னு அறிவிச்ச தமிழக முதல்வருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு திரையுலக வட்டாரத்தில் பேச்சு நடக்குதுங்களா. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சிக்னலுக்காக காத்துட்டு இருக்காராம். பேசிக்கிறாங்க. ஆனா மணிமண்டபம் பத்தி அறிவிப்பு வெளியிட்ட முதல்வர் நடிகர் சங்கத்துக்கு நாங்க இடம் கொடுத்தோம், அவங்க தான் கட்டல, அதனாலதான் அரசு கட்டி தருது அப்படின்னு சொன்னது சரத்குமார் தரப்புக்கு நெருடல் உண்டாக்கியிருக்கான் சொல்லிக்கிட்டாங்க. இதே போல மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் சொன்ன உடனே நன்றி தெரிவிக்கிறதுக்கு சரத்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையா. மறுநாள் தான் நன்றி சொன்னாராம். அப்படியே நாங்க அதிமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாராம். சொல்லிக்கிட்டாங்க. இதையெல்லாம் தங்களுக்கு பாசிட்டிவான சிக்னல் அப்படின்னு விஷால் தரப்புல நினைக்கிறாங்களாம். நடிகர் சங்க தேர்தலுக்கு இந்த மணிமண்டப பிரச்சனையை முன்னிறுத்தவும் சரத்குமார் தரப்புக்கு நெருக்கடி அப்படின்னு கிளப்பி விடவும் கோலிவுட்ல ஒரு டீம் களத்துல இறங்கி இருக்கிறாங்களாம். பேசிக்கிறாங்கப்பா. ஐயா, இன்னொரு பக்கம் 2002 அரசாங்கம் நலம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த அறிவிப்பும் இல்ல. நடிகர் சங்கம் பூஜை போட்ட கையோட சும்மா இருந்துட்டாங்க. இப்போ கூட சிவாஜி சில பிரச்சனைய ஆற போடத்தான் இந்த அறிவிப்புன்னு சொல்லுதாங்க ஐயா. அதனாலதான் திமுக மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியும் பீச் ரோட்ல இருக்கிற சிவாஜி கணேசன் சிலையை அகற்றக்கூடாது, மணிமண்டபத்துக்கு வேற சிலையை அமைக்கலாம் அப்படின்னு அரசியல் செய்ய கிளம்பிட்டாங்களாம். பேச்சா கிடக்குதுங்க. இது இப்படி இருக்க இன்னொரு குரூப் சிவாஜி சிலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னு சொல்லி தானே மாத்துறீங்க. அப்ப மாநிலம் முழுக்க ரோட்ல இருக்க எல்லா சிலையும் அகற்றுங்கன்னு சொல்லி வழக்கு போட தயாரானாங்களாம். ஏப்பா இருங்கப்பா தேர்தல் முடியட்டும்னு சொல்லி சைலண்ட் மோட்ல வச்சிருக்காங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஏன்னா ரோட்ல இருக்கிற தலைவர்களோட சிலையெல்லாம் அகற்ற சொல்லி நீதிமன்றம் திடீர்னு ஏதாவது உத்தரவு போட்டுட்டா அப்புறம் அண்ணா, எம்ஜிஆர், பெரியார், காமராசர்னு எல்லா தலைவர்களோட சிலையும் எடுக்க வேண்டி வரும். இது தேர்தல் நேரத்துல சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, சில விவகாரம் நடிகர் சங்க தேர்தல மட்டும் இல்ல, சட்டமன்ற தேர்தலையும் ஆயுதமா பயன்படும்னு போட்டியில் இருக்கிற தலைவர்கள் நினைக்கிறதா அரசியல் புரசலா பேச்சு அடிபடுதான். கழகம் பிறக்கட்டும், தீர்வு கிடைக்குதான் பாப்போம்னு பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் சூரிய கட்சி தரப்புல திருச்சியில பல வருஷமா மூடி வச்சிருக்கிற சிவாஜி கணேசன் சிலையை திறக்க ஏற்பாடு நடக்குதான். ஆளுங்கட்சி உத்தரவு தரலன்னா நாமளே தரப்போம், தடுத்து அவங்களுக்கு தானே கெட்ட பேரு அப்படின்னு பிளானா சொல்லிக்கிறாங்கப்பா.